கதை உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன ஐடியாவை சொன்னேன்னா, இது ஒரு கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெரிய டிவோட்டி பாபாவோட. அவருக்கு இந்த 100th ஆனிவர்சரி பாபாவோட வருது நவம்பர் 23க்கு. அன்றைக்கி ஒரு படம் டெடிகேட் பண்ணணும்னு ஒரு ஆசை அவருக்கு. யாரை வச்சு பண்ணலான்னு சொன்னால் என் மூஞ்சி வந்தது அவருக்கு. ஸோ என்னை ஃபோன் பண்ணி வாங்கினார். எனக்கு சார் ஒரு பண்ணணும் சார் ஒரு படம். பாபாவோட பயோபிக்கெல்லாம் இல்லை, பாபா மாதிரி யாரும் ஆக்டெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனால் பாபா மேலே ஒரு படம் எப்படி கதை பண்ணலாம் யோசிச்சு 3 மணிக்கு அடுத்த நாள் கார்த்தால நான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வேக்கப் கால் மாதிரி திடீர்னு நம்ம ஜெட்லாகில் எழுந்திருப்போம் தெரியுமா, டப்புன்னு எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக என்னடா இதை பார்த்தா பாபாவோட விஷன் வருது. எனக்கு உட்காந்துட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணால் இந்த ஐடியா ஃபுல்லாக இந்த மாதிரி என்ன மாதிரி கதைன்னு நான் எழுதிட்டேன், பாயிண்ட்ஸ் மாதிரி. அவருக்கு 7 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு எப்படி சார், என்ன சார் இது இப்படி சொல்லிட்டேங்க, பிரமாதமாக இருக்குது சார், இதை எலாபரேட் பண்ணுங்கன்னாரு. 1 o'clock 2 o'clockலாம் முடிச்சுட்டேன், ஸ்க்ரீன் பிளேவோடு ஃபுல் ரெடி ஆகிடுது. சார் சூப்பராக இருக்குது சார், ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க சார். உடனே அந்த ப்ரெசன்டேஷன் ஏஐ எல்லாம் போட்டு ப்ரெசன்டேஷன் புட்டப்படுத்தி போய் அந்த ஐடியா சொன்னோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. தெர் இஸ் நோபடி பிளேயிங் பாபா, பட் பாபாவோடு ஒரு அருள் மிரக்கிள்ஸ் ஒரு 5 ஃபேமிலியை எஃபெக்ட் பண்ணுறது, எப்படி டிவைன் ஹேண்ட் நடக்கிறதுன்னு ஒரு தாட்டு. இந்த தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக அழகாக பண்ணி ஒரு மேட்ரு பண்ணி ஓகே சொல்லிட்டு சார்ட்ட சொன்னேன். சார் எக்ஸலண்ட் சார், எப்படி சார் இந்த மேட்டை பிடிச்சிங்க அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கேட்குறாரு, மியூசிக் யார் சார்? நான் கேட்டேன், யார் சார் பண்ணலாம்? அவர் எனக்கு பாபா தேவா வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாருன்னு. அதான் மிராக்கல், அதான் மிராக்கல். ஸோ இப்படி. ஆனால் அந்த அனந்தா டைட்டில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், சாருக்கு கூட தெரியாது. என் வீட்டில் எப்போவுமே சித்ரா பாடின குருவாயூரப்பன் சுப்ரபாதம் பிள்ளையாம் மார்னிங் நாம் என்னோடய ஃபோன்லேருந்து அது வரும். ஸோ நான் உட்காந்து பாட்டு ஓடிகிட்டே இருக்கு, கரெக்டாக அதில் அனந்தான்னு வரும். அரே நல்லா இருக்குது அனந்தா சொல்லி நான் சொல்கிறேன். என் ப்ரொடியூசர் சூப்பராக இருக்குது ஓகே பண்ணேன், சார்ட்ட கேட்டேன் பிரமாதமாக இருக்குது. இப்போ டைட்டில் வச்சோம் 3 months பேக் 1 month பேக் ஹரிஹரனை வச்சு ஒரு பிட் சாங்கில் 5 பிட் சாங்கில் ஹரிஹரன் எல்லா சாங்கும் பாடினார். இந்த பிட் சாங் அவரும் பாடிட்டார். சாங் எனக்கு எடிட் பண்ணி வருது எடிட்டிங் ரூம்லேருந்து. அப்போ தான் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தெரியுமா நடந்தது சார் அப்படின்னு. என்ன சார் டைட்டில் நீங்கள் கொடுத்தீங்க சார் அப்படின்னு. நான் என்ன சார் எனக்கு எப்படி சார் கொடுத்தீங்க? பார்த்தா அந்த பாட்டு ஹரிஹரன் பாடியிருக்காரு, கோரஸில் ஒரு வாய்ஸ் வருது, பார்த்தா ஆனந்த் சார். அவருக்கு டென்ஷன் ஆகிட்டார், கிரீஷ் என்ன சார் இது சொன்னோம். நல்ல டைட்டில், இதெல்லாம் மிராக்கிள். பவுண்ட்லெஸ் கிரேஸ், லிமிட்லெஸ் கிரேஸ்னு மீனிங் அது.